மாலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் சோதனை முறையில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு ONGC நிறுவனத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. 675 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த திட்டத்திற்கு மத்திய அரசை தொடர்ந்து மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமும் அனுமதி வழங்கியிருக்கிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் ஆழத்தில் 20 சோதனை கிணறுகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனிச்சயம், பேய்குளம், வேப்பங்குளம், பூக்குளம், வள்ளக்குளம், படியடியேந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் இந்த எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீன்வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று மீனவர் தெரிவித்துள்ளார். இது மீனவர்களுக்கு பேரிடியாக இருக்குது. ஏற்கனவே இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வர்றாங்க. ஒரு பக்கம் கடலில் நாசகார திட்டங்கள் செயல்படுத்தி கடல் வளங்கள் முழுமையாக அழிஞ்சு போச்சு, மீன்வளம் இல்லாமல் கஷ்டப்படுறோம். ரெண்டாவது, இந்த இலங்கை கடற்படையால் டெய்லி படகுகள் பிடிப்படுறது, மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுறது, இது போன்ற பிரச்சனைகள் நிறையா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி உள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இதுபோன்று 20 மீத்தேன் கிணறுகளை கடலில் அமைக்கும் பட்சத்தில் மீன்கள் வளம் சுத்தமாக அழிக்கப்படும். ONGC எண்ணெய் கிணறு அமைப்பதால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த சேதுராமன் வலியுறுத்தியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதி எப்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கே எண்ணெய் எடுப்பு பணிகளுக்கு எப்படி ஒரு தடுப்பு இருக்கோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு விவசாய நிலங்கள்லையும் இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்துவது அரசு அதற்கான முயற்சிகள் எடுக்கணும், அதை பரிசீலனை பண்ணணுன்றதை நம்ம கோரிக்கையாக எடுக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க அனுமதி அளித்திருப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், காவிரி பாசன மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகளை பாலைவனமாக மாற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். அனுமதியை திரும்பப் பெறும்படி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மாத இறுதியுடன் ஓய்வு பெறும் சட்டம் ஒழுங்கு DGP சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு DGP-யாக சங்கர் ஜிவால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி பதவியேற்றார். அவருடைய பதவிக்காலம் வருகின்ற 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் தீயணைப்பு ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், அந்த ஆணையத்தின் தலைவராக சங்கர் ஜிவாலை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர் EPS அவர். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். ஆமா. திமுக முப்பெரும் விழாவில் கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்பட உள்ளது. பாளையங்கோட்டை நகராட்சி முன்னாள் தலைவர் சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும், தலைமை செயற்குழு உறுப்பினர் குளித்தலை சிவராமனுக்கு பாவேந்தர் விருதும் வழங்கப்பட உள்ளது. மதுரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மதுரை அருகே பாரபத்தியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அங்கிள் என்று கூறினார். இந்த நிலையில் தவேக தலைவர் விஜயின் பேச்சை கண்டித்து மதுரையின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக இளைஞரணி சார்பாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. தவேக கட்சித் தலைவர் விஜய் தேமுதிகவின் வாக்குகளை பிரிப்பார் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயகாந்தை யாருடனும் ஒப்பிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். உங்களுக்கு வேணா விஜய் எங்களுக்கு எங்க பையன் தான் நான் சொல்லுவேன். இப்ப விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி, அந்த மாதிரி தான் விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி 20 ஆண்டு கட்சி, எதிர்கட்சியான கட்சி. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. தவேகாவில் தொண்டர்களிடம் உள்ள பக்குவம் விஜயிடம் இல்லை என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மொதல் மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வரும் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி வரை இயல்பை விட வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. ககன்யான் திட்டத்திற்காக விண்கலத்தை கடலில் தரையிறக்கும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக முடித்துள்ளது. விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் விண்கலம் பாராசூட் மூலம் தரையிறங்குவது தொடர்பாக ஒருங்கிணைந்த சோதனையை இஸ்ரோ நடத்தியது. இந்திய விமானப்படை, DRDO, இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படையுடன் இணைந்து இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யானை 2028ஆம் ஆண்டிற்குள் செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் முதல் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு ஒடிசாவில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. ஒடிசா கடற்கரை பகுதியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு, அதிநவீன குறுகிய தொலைவில் தாக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு, உயர் சக்தி லேசர் ஆயுதங்கள் சோதனை செய்யப்பட்டன. இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையாக கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கல்லூரி மாணவர்கள் பலர் கஞ்சா பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 90 குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 6 கிலோ கஞ்சா, 52 கிலோ குட்கா, கத்தி உள்ளிட்ட 8 ஆயுதங்கள், 46 இருசக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் குற்ற பின்னணி கொண்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர் உட்பட 13 பேர் பிடிபட்டனர். அக்யூஸ்டுங்க மற்றும் சஸ்பெக்ட் பிடிச்சவங்கள தீர விசாரித்து இவங்களுக்கு இந்த போதைப் பொருள் எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறா, இதில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து விசாரிச்சுட்டு மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுவரை 1,21,000 பேர் மட்டும் மனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்களை மீண்டும் சேர்க்க கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். பெயர் நீக்கத்தை எதிர்த்து 1,21,143 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் செப்டம்பர் 30ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வரதட்சணை கேட்டு மனைவியை தீ வைத்து கொன்றுவிட்டு தப்ப முயன்ற கணவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு கைது செய்தனர். நொய்டாவைச் சேர்ந்த விபின் பாட்டி என்பவர் மனைவி நிக்கியை வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் மனைவி நிக்கியை கடுமையாக தாக்கி உடலில் தீ வைத்ததில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி போலீசார் விபினை கைது செய்தனர். அப்போது அவர் தப்ப முயன்ற நிலையில் காலில் சுட்டு விபினை போலீசார் பிடித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவாவில் பெய்த கனமழையால் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு அங்குள்ள பாலம் சேதமடைந்தது. தொடர் மழையால் சாகர்காத் ஆற்றில் அபாய எல்லையை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் ஜம்மு பதான்கோட் நெடுஞ்சாலையில் உள்ள கத்துவா பாலம் சேதமடைந்தது. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணியில் ராணுவம் களமிறங்கியது. தொடர் மழையால் கோட்டா, சவாய் மாதோப்பூர், டோங், பூந்தி உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் சவாய் மாதோப்பூரில் தெருக்களில் தேங்கிய மழை நீரில் இளைஞர்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் இருந்த காவலர் மீது கார் வேகமாக மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். டெல்லி மீரட் விரைவு சாலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியது. இதில் அந்த காவலர் விபின் குமார் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் ஐயன்கொல்லி அருகே கோட்டப்பாடி கிராமத்தில் இரவு உணவு தேடி குடியிருப்புகளில் யானை உலவிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகள் உலவுவதை தடுக்க வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பு உள்ள கடல் 80 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய போதிலும் பக்தர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் நீராடினர். திருச்செந்தூரில் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கடல் உள்வாங்குவது வழக்கமாக உள்ளது. தற்போது செல்வத்தீர்த்தம் பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 80 அடிக்கு கடல் உள்வாங்கியுள்ளது. இதனால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. அந்த பாறைகளின் மீது நின்று பக்தர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே நள்ளிரவில் வீடு புகுந்து மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முகம் மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் அதிக ரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு மக்கள் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி ஆற்றில் குளித்த இளைஞர் குடும்பத்தினர் கண்முன்னே நீரில் மூழ்கி உயிரிழந்தார். காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் தனது சகோதரி மகனின் காது குத்தும் விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்ற பிறகு தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றில் குளிக்கச் சென்றனர். ஆற்றில் இறங்கிய அவரது மகன் அஸ்வந்த் மெல்ல மெல்ல ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கி தத்தளித்தார். இதையடுத்து காணாமல் போன அவரை தீயணைப்பு மீட்புத் துறையினர் சடலமாக மீட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கார்கள் இருசக்கர வாகனத்தின் மீது டிராக்டர் மோதிய விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்தார். கம்பத்திலிருந்து உத்தமபாளையத்திற்கு செங்கல் லோடு ஏற்றி வந்த டிராக்டர் அனுமந்தப்பட்டியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தின் அருகே 2 கார்கள் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த கம்பத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் பலத்த காயமடைந்தார். செங்கல் லோடு ஏற்றி வந்த டிராக்டர் முற்றிலுமாக சேதமடைந்தது. கொடைக்கானல் நகரின் பிரதான சாலைகளில் காட்டெருமைகள் ஒய்யாரமாக நடந்து செல்வதால் சுற்றுலாப் பயணிகள் அச்சமடைகின்றனர். ஒன்றன் பின் ஒன்றாக சாலையில் காட்டெருமைகள் உலவுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ஒரு சிலர் செல்ஃபி எடுப்பதற்காக காட்டெருமைகளை சீண்டும் செயல்களில் ஈடுபடுவதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் தேநீர் கடையில் முதியவர் தவறவிட்ட 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை ஒப்படைத்த தந்தை மகளை காவல்துறையினர் பாராட்டினர். களிமேடு பகுதியில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் அருந்திய காமராஜ் என்பவர் ஞாபக மறதியில் தனது பையை விட்டுச் சென்றார். கடை உரிமையாளரான செல்வராஜ், அவரது மகள் திவ்யா ஆகியோர் பையை எடுத்து பார்த்ததில் அதனுள் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஆதார் அட்டை, வங்கி புத்தகம் ஆகியவை இருந்ததால் அதனை காங்கேயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் பணப்பை முதியவரிடம் சேர்க்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மழையில் நனைந்த 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. மழையில் நனைந்த நெல்மணிகளை உலர்த்தி வேறு சாக்கு மூட்டைகளில் நிரப்பி லாரிகளில் ஏற்றி கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நிரந்தரமாக மேற்கூரை அமைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தெருநாய்கள் கடித்ததில் 15 பேர் பலத்த காயமடைந்தனர். பெரிய பொட்டல்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 4 வயது 8 வயது சிறுவர்கள், மூதாட்டி உட்பட 15 பேரை தெருநாய்கள் விரட்டி கடித்தன. இதில் காயமடைந்த அனைவரும் சிவகாசி அரசு மருத்துவமனை, புதுப்பட்டி, மாரமேனி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பெற்றனர். இது பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் உள்ள எரிமலை திடீரென நெருப்பு குழம்பை வெளியேற்றியது. அங்குள்ள கிலாவு எரிமலை நடப்பாண்டில் 31வது முறையாக கொந்தளித்துள்ளது. சுமார் 10 அடி உயரத்திற்கு நெருப்பு பிழம்புகள் பீச்சி அடித்த நிலையில் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கு பயிற்சி பெறுவதற்காக பிரத்யேக இடத்தை நாசா வடிவமைத்துள்ளது. செவ்வாய் கிரக பயணத்திற்கான ஆராய்ச்சியில் நாசா தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக அங்கு மனிதர்கள் வாழ்வது தொடர்பான ஆராய்ச்சியின் அடுத்த படியாக அந்த கிரகத்தில் உள்ளது போன்று சுமார் 1700 சதுரடி பரப்பளவில் ஒரு இடத்தை நாசா உருவாக்கியுள்ளது. இங்கு அக்டோபர் மாதத்தில் விண்வெளி வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ள உள்ளனர். அவர்கள் ஓராண்டு வரை அங்கு தங்க இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கும் பாஜகவுக்கு எதிராக அதை பாதுகாத்தவர்தான் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிற்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் ஆதரவு கோரினார். பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிற இந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தை பாதுகாத்த நீதி அரசரான இவர் அதை பாதுகாக்கிற பொறுப்புக்கு தேவைப்படுகிறார். தீவிர
தீவிரவாதிகளை ஒழிக்க முடியாத அமித்ஷா சுதர்ஷன் ரெட்டியை விமர்சனம் செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழர் என்ற முகமூடி அணிந்து ஆதரவு கேட்பதாக விமர்சித்தார். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்னன்னு விமர்சிக்கிறார், நக்சல்னு சொல்லுகிறார். ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசரை பற்றி அபாண்டமாக பேசியிருக்கிறார். அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேலே பழி போட்டு தப்பிக்க பார்க்குறாங்க.